நாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, திருச்சிற்றம்பலம். அன்பர் பெருமக்களே, நாம் காலை அமர்விலே சிவஞான சித்தியார் 4வது நூற்பால 227வது பாடல் வரை செய்திருக்கிறோம். காரண அவத்தைகளினுடைய பெயர்களும் இயல்பும் என்பதை பார்த்தோம். இனி 228, 29, 30 காரண கேவலம், காரண சகலம், காரண சுத்தம் ஆகிய மூன்று பாடல்ல இலக்கணம் வகுத்து கூறுகிறார். பாடல் பாருங்க. அறிவிலன் அமூர்த்தன் நித்தன் அராகமாதி குணங்களோடும் செறிவிலன், கலாதியோடும் சேர்விலன் செயல்கள் இல்லான், குறியிலன் கர்த்தா அல்லன் போகத்தில் கொள்கை இல்லான், பிரிவிலன் மலத்தினோடும் வியாபி கேவலத்தில் ஆன்மா. கேவலத்துல, காரண கேவலத்துல ஆன்மாவின் இலக்கணத்தை 10ஆக வகுத்து கொடுக்கிறார். இதுல 10 இலக்கணம் சொல்றார். இதுல கேவலத்துல, சகலத்துல 10, சுத்தத்துல 10 ஆக அந்த 10 10 10 30. இந்த 3 பாடல் ரொம்ப முக்கியமான பாட்டு. பதவுரை நேரா பாருங்க. இதுல வழக்கம் போல அந்த வரிசையை கொஞ்சம் மாத்திர, பாட்டில் இருக்கிறதுக்கும் இதுலையும் வரிசை மாறி இருக்கு. நான் அப்படியே ஒவ்வொன்றா எழுதுறேன். காரணம் 3ஐயும் ஒன்னா ஒரு டேபிள் பார்க்கணும். 3ஐயும் டேபிள் பார்க்கணும். அதனால ஒவ்வொன்றா எழுதலாம். நீங்க எழுதும் போது கொஞ்சம் இடம் விட்டு எழுதுங்க. நான் இங்க கொஞ்சம் நெருக்கி எழுதுவேன். நான் 10ஐயும் ஒரே வரிசையா எழுதணும். நீங்க எழுதும் போது கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஏதாவது குறிப்பு எழுதுறதுக்கு சௌகரியமா இருக்கும். வரிசையா நெருக்கி எழுதிடாதீங்க. முதல்ல 228 கேவலம். முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமூர்த்தன் அமூர்த்தன் இரண்டாவது கலாதியோடும் சேர்விலன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டுருங்க. நான் வரிசையா எழுதுறேன். 10 எழுதுறேன். நீங்க எழுதும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடைவெளி கொடுத்து 3 காணம் வரும். இதுல எழுதும் போது இந்த குறிப்பை நீங்க இதுல எழுதிக்கணும். கோடு போட்டா இங்க சகலம், இங்க சுத்தம். இந்த 10, இங்க 10, இங்க 10. இந்த இடையில கேப் இருக்கணும். நீங்க ஒரே பக்கத்துல எழுதுன்னு போது நினைக்காதீங்க. 2 பக்கம் வந்தாலும் பரவாயில்ல, 3 பக்கம் வந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இடையில கேப் விட்டு எழுதுங்க. சரிங்களா? அமூர்த்தன் கலாதியோடும் சேர்விலன். 3 அராகமாதி. அராகமாதி குணங்களோடும் செறிவிலன். செறிவிலன். நாலு குறியிலன். 10 எழுதுமா தெரியல. பத்தை வச்சு இந்த 10 கம்பேர் பண்ணும். அதனால கண்டிப்பா 10 இருக்கணும் டேபிள்ல.
குறியிலன், அறிவிலன், அஞ்சு செயல்கள் இல்லான், செயல்கள் இல்லான், ஏழு கர்த்தா அல்லன், எட்டு போகத்தில் கொள்கை இல்லான், ஒன்பது நித்தன், பத்து வியாதி, கேவலத்தில் ஆன்மா, கேவலத்தில் ஆன்மா. இந்த 10 குணங்களோடு ஆன்மா எதுல இருக்கும்? கேவலத்தில் இருக்கும், கேவலத்தில் இருக்கும். அறிவிலன், அமூர்த்தன், கலாதியோடும் சேர்விலன், அராகமாதி குணங்களோடும் செறிவிலன், குறியிலன், அறிவிலன், செயல்கள் இல்லான், கர்த்தான் அல்லன், போகத்தில் கொள்கை இல்லான், நித்தன், வியாதி. புத்தகத்திலே வரிசை அந்த கீழே பதவுரையில் இந்த வரிசையில தான் இருக்கும். புத்தகம் பார்த்தீங்கன்னா கோடு போட்டீங்கன்னா கரெக்டாக இந்த 10 வரும். சுப்பிரமணிய தேசியர் உரையில இந்த ஆர்டர்ல தான் இருக்கும் விளக்கம். பாட்டில் இருக்கிறது அறிவிலன், அமூர்த்தன், நித்தன், அராகமாதி குணங்களோடும் இருக்கும். உரை செய்கிற போது அந்த வரிசையை மாற்றிருப்பாங்க. ஏன் மாற்றிருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. சரியா? எழுதியாச்சா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சம்மா? போட்டா பிடிச்சாச்சு. அமூர்த்தன், அமூர்த்தன், அமூர்த்தன் என்பது பிறவிக்கு முன்பாக ஆன்மா எப்படிப்பட்டதுங்க? வரக்கடவனாகிய காரியங்களுக்கு உடம்பு முன்பு இல்லாதவன். ஆன்மாவுக்கு முதல்ல என்ன கிடையாது? உடம்பு கிடையாது. மூர்த்தம், மூர்த்தம் என்பதற்கு என்னது? வடிவம். மூர்த்தம் என்பது வடிவம். அமூர்த்தன் என்பது வடிவம் இல்லாத, உடம்பு இல்லாதவன். கேவலத்தில் ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? வடிவம், உடம்பு கிடையாது. அமூர்த்தன், வடிவம் இல்லாதவன், வடிவம் இல்லாதவன், உடம்பு இல்லாதவன், உடம்பே இல்லாதவன். இந்த உடம்பு இல்லாத ஆன்மாக்களுக்கு பெருமான் என்ன செய்யறான்? கலாதி தத்துவங்களை கூட்டுகிறான். மாயை, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் ஃபர்ஸ்ட் கூட்டுறானா இல்லையா? அந்த தத்துவங்களோடு கூடாதவன், கலாதியோடும் சேர்வில, சேராதவன், பின்னாடி சேருவான். வரிசை அந்த ஆர்டர் சொல்ற. கேவலத்துல கலாதி தத்துவங்களோடு கூடாதவன், கலாதியோடும் சேர்விலன், கலையாதி தத்துவங்களோடு கூடாதவன், கலையாதி தத்துவங்களோடு கூடாதவன். அது இரண்டாவது. 3 அராகமாதி குணங்களோடும் செறிவிலன், அராகமாதி குணங்களோடும் செறிவிலன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அராகமாதி என்பதற்கு புத்தி முதலாகிய, புத்தி முதலாகிய குணதத்துவம். புத்தியினுடைய குணங்கள் 8. புத்திக்கு 8 குணம் உண்டு. எங்க யார் படிச்சுங்களா இருக்கா? பஞ்சாச பாவகமும் பண்ணுவிக்கும் தானே. எங்க படிச்சீங்க? சிவபிரகாசத்துல எத்தனாவது பாட்டு? 42. 42ல குணதத்துவமும் அவற்றினுடைய வகைகள் 3ஆ சொல்லலாம், 6ஆ சொல்லலாம், 9ஆ சொல்லலாம், 50ஆ சொல்லலாம். அப்படின்னு 50 வகையாக புத்தி தத்துவங்களுடைய குணங்களை சொல்லலாம். பஞ்சாச பாவகமும் பண்ணுவிக்கும் தானே என்று சிவபிரகாசம் சொல்லும். இங்க 8 குணம் சொல்றாரு. அந்த
அங்க 50ல இங்க என்ன சொல்றாரு 8 புத்தியினுடைய குணங்கள் 8 அது 8 என்னன்னா எழுதிக்கங்க புத்தி தத்துவத்தினுடைய குணங்கள் 8 புத்தியினுடைய குணங்கள் 8 அது என்னன்னு கேட்டீங்கன்னா தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் 4 எழுதிட்டீங்களா இதுக்கு ஆப்போசிட் 4 அதர்மம் அஞ்ஞானம் அவைராக்கியம் அனைஸ்வர்யம் அதர்மம் அஞ்ஞானம் போட்டுங்க வைராக்கியத்துக்கு முன்னாடி போட்டுங்க அவைராக்கியம் ஐஸ்வர்யத்துக்கு முன்னாடி போட்டுங்க அனைஸ்வர்யம் ஐஸ்வர்யத்துக்கு பதிலா அனைஸ்வர்யம் ஐஸ்வர்யத்துக்கு முன்னாடி போட்டுங்க அவ்வளவுதான் ஐ வந்து நெய்யாயிரும் அனைஸ்வர்யம் 8 முதல்ல 4 அதுக்கு ஆப்போசிட் 4 8 இது வந்து புத்தி தத்துவத்தினுடைய குணங்கள் இந்த குணங்கள் இல்லாதவன் அராகமாதி குணங்களோடும் சேர்வுடன் என்பதற்கு புத்தியினுடைய குணங்களாகி 8 கூடாதவன் வடிவம் இல்லாதவன் கலாதியோடும் கூடாதவன் புத்தி தத்துவத்தினுடைய குணங்கள் 8ஓடும் கூடாதவன் அடுத்தது குறியிலன் குறி என்பதற்கு இச்சை இல்லாதவன் குறியிலன் என்பதற்கு இச்சை இல்லாதவன் விருப்பம் இல்லாதவன் அடுத்தது அறிவில்லாதவன் செயல்கள் செயல் இல்லாதவன் அறிவு இச்சை செயல் 3 விளங்காம 3 குறிய கருவிகள் கூட்டப்படலையா இல்லையா 3 விளங்கணும்னா 3 கருவி கூட்டணும் இது என்னென்ன கருவி சொல்ல அறிவித்தை செயலுக்கு கருவி 3 கருவி இருக்கா இல்லையா என்ன கருவி கலை வித்தை அராணம் இந்த 3 கருவியும் கூடாததுனால அது விளங்கலை இப்ப அறிவிச்சை செயல் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த கருவி இல்லாததுனால விளங்காம இருக்கிறான் அறிவு விளங்காம இச்சை விளங்காம செயல்கள் விளங்காம இருக்கிறான் அறிவு இல்லாதவன்னு சொல்லக்கூடாது அறிவு ஆன்மாவுக்கு அறிவிச்சை செயல் எப்பவுமே உண்டு கேவலத்துல அது எப்படி இருக்கு விளங்காம இருக்குது விளங்காம இருக்கிறது காரணம் அதுக்குரிய கருவிகள் கூட்டப்படவில்லை கருவி கூடுனா அது விளங்கும் சரியா இப்ப இல்லான் என்பதற்கு விளக்கம் இல்லாதவன் எழுதணும் இச்சை விளங்காதவன் அறிவு விளங்காதவன் செயல்கள் விளங்காதவன் கர்த்தா அல்லன் தனக்கென சுதந்திரம் இல்லாதவன் கேவலத்தில் ஆன்மாவுக்கு என்ன கிடையாது தனக்கென்று ஒரு சுதந்திரம் கிடையாது சகலத்தில் இருக்குதா கேவலத்துல தான் சுதந்திரம் இல்லை சகலத்துக்கு வந்துட்டா சுதந்திரம் உண்டா அப்புறம் ஏன் கேவலத்துல போய் சொல்லணும் கர்த்தா அல்லன் அந்த நுகரக்கூடிய அந்த தகுதி இல்லாதனால கர்த்தா அல்லன் அப்படிங்கிறப்போ இங்க அவிச்சை முதலாகிய குணங்கள் முடிப்படுவதனால தான் ஒரு முதலாக இது நினைச்சுக்கும் புரியுதுங்களா செய்யும் போது என்னது அந்த குருடன் என்பதற்கு என்னதுங்க போகத்தை நுகர்வனாம் தன்மை முன்சுகம் அலம் அது கூடுனா என்ன ஆயிரும் தானே அந்த போகத்துக்கு கர்த்தா அப்படின்னு இது நினைச்சுக்கும் அங்க நினைக்கிறது கூட வழியில இதுல கேவலத்தில் அப்படி நினைக்கிறது கூட வழியில கர்த்தா அல்லன் தனக்கென சுதந்திரம் இல்லாதவன் போகத்தில் கொள்கை இல்லான் போகத்தில் விருப்பம் இல்லாம போகத்துல உலக போகத்தில் நுகர்ச்சியில் என்ன இருக்காது விருப்பம் இருக்காது போகத்தில் கொள்கை இல்லான் நித்தன் தோற்றக்கேடுகள் இல்லாதவன் வியாபி தோற்றக்கேடுகள் இல்லாதவன் இல்லையாச்சம்மா
எழுதிட்டீங்களா? நீங்க பாட்டு வேகமா போனா நானே போய் எடுத்துக்கிறேன். நடுவில் சில பக்கத்தை காணும். அவ்வளவு வேகமா எல்லாம் எழுத முடியாதுங்க. எங்க வயசு என்னாச்சு, நான் போய் அப்படி வேகமா எழுத முடியுமா? ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். நீங்க பாட்டு நடந்துக்க. நித்தன் என்பது தோற்றக்கேடுகள் இல்லாத. யாபி யாபி ஏகதேசி ஆதல் முன் இல்லாதவன். ஏகதேசி ஆதல் முன் இல்லாதவன். இப்போ வந்து ஆன்மா வந்து எப்படி இருக்கும்னா, இப்பவும் எப்படி இருக்கும்? வியாபகமா தான் இருக்கும். பெருமானுடைய வியாபகத்தில் அடங்கி இருக்கும். ஆனா இதுக்கு ஏகதேச தன்மை இப்போ கேவலத்துல கிடையாது. சகலத்துல தான் இதுக்கு ஏகதேச தன்மை. கேவலத்துல கிடையாது. வியாபகமா இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்? அறிவு விளங்காம இருக்கும். கேவலத்துல ஆன்மா வியாபி, ஆனா எப்படி இருக்கும்? அறிவு வியாபகமா இருந்தாலும் விளங்காம கிடக்கும். சகலத்துல ஏகதேசத்துல இருக்கும். ஏன் ஏகதேசத்துல இருக்கு? சகலத்துல கருவிகளை பற்றுவதனால, கருவிகளோடு கூடி இருப்பதனால நம்ம அறிவு எப்படி இருக்கும்? ஏகதேசமா தான் இருக்கும். அப்ப ஏகதேசத்தன்மை இல்லாதவன் வியாபி என்பதற்கு என்ன சொல்றாரு? ஏகதேசத்தன்மை இல்லாதவன். எதுல? கேவலத்துல. சரி, இதுதான் இந்த பாட்டு. பொழிப்புரை பார்த்துங்க. பொழிப்புரை பார்த்துடலாம். பார்த்துட்டு 3 எழுதி போட்டுட்டு அப்புறம் பேசிக்கலாம். 3 பாட்டையும் முடிச்சுட்டு 3 எழுதிட்டு அதுக்கப்புறம் நேரம் அது என்ன இருக்குதுன்னு ஒரு சின்ன ஒரு குறிப்பு பார்த்துக்கலாம். பொழிப்புரை பாருங்க. இப்போ நான் சொன்னதுதான் பதவுரை. பதவுரை தான் இப்போ நான் சொன்னது. சரியா? வரக்கடவனாகிய அறிதன் முதல் ஏகதேசி ஈராகிய 10 காரியங்களுள் வரக்கடவனாகிய உடம்பு முதல்ல இருந்த அமூர்த்தன் இருக்கா இல்லையா? வரக்கடவனாகிய உடம்பு முதலாக ஏகதேசி ஈராதல், ஏகதேசி வரைக்கும் ஈராகிய 10 காரியங்களுள் 10 காரியங்களுள் ஒன்றுமின்றி ஆணவ மலத்தோடு மாத்திரைய கூடி நிற்பது கேவலம். மத்தோடு கூடி நிற்பது கேவலம். சரிங்களா? 2 அமூர்த்தன் என்றது உடம்பின் பிரவாகத்தை. பிரவாகம் என்ன? தொடர்ச்சியா வருவது. தொடர்ச்சியா வருவது. இங்க உடம்பு என்பது தொடர்ச்சி. முதல்ல 5 சட்டை, ஒன்று பின்னால ஒன்று பின்னால ஒன்று பின்னால. அப்புறம் அது 5வது சட்டை என்னது? பல பிறவிகள்ல இது முடிஞ்ச உடனே அடுத்த உடம்பு, அடுத்த உடம்பு, அடுத்த உடம்பு, அடுத்த உடம்பு என்ன செய்யும்? அப்படியே தொடர்ந்து வரும். எதுல? சகலத்துல. சகலத்துல உடம்பு எப்படி? பிரவாகம். புரியுதா புரியலையா? சகலத்துல உடம்பு பிரவாகம். கேவலத்துல அந்த பிரவாகம் இல்லாதவன். மூர்த்தன் என்பதற்கு இங்க மூர்த்த சொல்ல என்ன சொல்லி இருக்கிறாரு? அமூர்த்தன் சொல்ற. மூர்த்தன் என்பது உடம்பு தொடர்ச்சியா வந்தா மூர்த்தன். இந்த தொடர்ச்சி இல்லாதவன், உடம்பினுடைய தொடர்ச்சி இல்லாதவன். அதான் இங்க சொல்றாரு. இந்த அமூர்த்தன் என்றது உடம்பின் பிரவாகத்தை, நித்தன் என்றது தோற்றக்கேடுகளின் பிரவாகத்தை. அடுத்த இதுல நித்தன் என்பது இங்க சகல நிலையில் என்ன வரும்? தோன்றுவது ஒடுங்குவது, தோன்றுவது ஒடுங்குவது, தோன்றுவது ஒடுங்குதுன்னு வருமானே தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சி இல்லாதவன். அதனால அவன் நித்தன். அதனால அவன் நித்தன். வியாபகம் என்றது ஏகதேசத்தின் பிரபாகத்தை. வியாபின்னு சொல்றாரா இல்லையா? இது ஏகதேசம் என்பது எப்போ? இந்த 3மே சகலத்துல தான். எது? மூர்த்தன். மூர்த்தன் என்பது சகலத்துல. சரியா? இல்ல, முதல்ல மூர்த்தன் என்பது சகலத்துல. 2வது நித்தன் என்பதுக்கும் என்னது? இங்க வந்து நித்தன் என்பது என்ன சொல்றாருங்க? தோற்றக்கேடு இல்லாதவன். அங்க அனித்தன். சகலத்துல ஆன்மா என்னது? அனித்தன். ஏன்? தோன்றி நின்று ஒடுங்கும். இந்த பிறவில ஒவ்வொரு பிறவிலையும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து உலர்கிறதா இல்லையா? அது. 3வது
இங்க வியாபகம் என்பது இங்க என்னது ஏகதேசி. சகலத்துல ஏகதேசி, சகலத்துல ஏகதேசி, அனித்தன், மூர்த்தன். இந்த மூணுக்கு எதிர்மறையான காரியங்களை கேவலத்துல சொல்ற. அது அடுத்து சொன்னா இது புரியும். சரியா? ஏனையவைகளும் அப்பிரபாவங்களை குறித்து நின்றன ஆகலான். இந்த 10க்கு எதிர்மறையான இலக்கணம் 10 சகலத்தில் உண்டு. சரியா? அதைத்தான் இங்க சொல்ற. அப்ப போல அதை பார்த்து இதை பார்த்தா புரியும். ஆனா வரிசையில கேவல சகலம் வராது. சரியா? எனவே ஏனைய இன்மைகளும் என்ன இன்மை? இந்த 10க்கு இன்மை எதிர்மறை. ஏனைய இன்மைகளும் அவ்வப்பிரவாகங்களை குறித்து நின்றன ஆகலான். இலக்கணங்கள் ஏனைய அவத்தையில் செல்லாமையின் இவற்றுள் ஒன்றே கூறி அமையுமாகலாம். இந்த இலக்கணம் எல்லாம் மற்ற அவத்தைக்கு போகாது. எதுக்கு? சுத்த சகலத்தில் என்ன இருக்கிறதோ அதுக்கு எதிர்மறை அப்படியே கேவலத்தில். சகலத்து அவத்தைகளுக்கு எதிர்மறை கேவலத்தில் இருக்கும். அப்ப சகலத்துல என்னன்னு பார்க்கணும். முதல்ல கேவலத்தின் உண்மை என்றது விளங்குதல் பொருட்டு அவை அனைத்தும் வகுத்து கூறினார். சொல்ல வேண்டியது சகலம் தான். சரியா? சகலத்தை விளக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு? கேவலத்தை சொல்றாரு. அப்போ சகலத்திற்கு எதிர்மறையா என்னென்ன இருக்குதுன்னு இதுல சொல்லிட்டாரு. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? சகலம் பார்க்கணும். ஏன்னா சகலத்தை வச்சுட்டு தான் கேவலம், சகலத்தை வச்சுதான் சுத்தம். இந்த 3 பாட்டுல நடுப்பாட்டை வச்சுக்கிட்டு தான் 28யும் 30யும் பார்க்கணும். 229 தான் நடுவுல. பாட்டே அப்படிதான் விளக்குற. புரியுதுங்களா? இப்ப நான் அது சொன்னா உங்களுக்கு புரியும். அடுத்த பாட்டை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும்? இதுல இருந்து இதை பார்க்கணும், இதுல இருந்து இந்த பக்கம் பார்க்கணும். சரியா? ஆனா இது ஒரு வாரம் சொல்லிட்டு தான் போகணும். அதுக்காக தான் இப்ப எழுதி போட்டுருக்கோம். திருப்பி இதை பார்க்கணும். பிரிவிலன் மலத்தினோடு என்பதும் அதன் பொருட்டு. ஈண்டு குறி என்றது, குறியிலன் இருக்கா இல்லையா? குறி என்றது முதல்நிலை தொழிற்பெயராய் இச்சையை உணர்த்தி நின்றது என்பது செயலினை சார வைத்ததால் அறிக. அறிவிலன் என்பதையும் மீண்டும் தந்துரைக்க. அப்போ குறியிலன் அறிவிலன் செயல்கள் இல்லா. அறிவு இச்சை செயல் 3. அராகமாதி குணம் என்றது புத்தி குணம் 8 புத்தி குணம் 8. அராகமாதி குணங்கள் என்றது உபலக்கணத்தால் ஏனை போக்கிய காண்ட கருவிகளையும் கொள்ளப்படும். போக்கிய காண்ட கருவி எத்தனை? போக்கிய காண்டம். போக்கிய காண்டம் எது? 3 காண்டத்தை சொல்லுங்க. அப்போ இங்க ஆன்ம தத்துவத்தில் இருக்கிற 24 கருவிகளையும் கொண்டது. புத்தி தத்துவம் 8 சொன்னாலும் 24 கருவிகளோடு கூடுதல். ஏன்னா இங்க கலாதின்னு என்ன சொன்னாரு? 7 இங்க சொல்லிட்டாரு. மீதி எத்தனை இருக்கு? 24. அந்த 24 இங்க சொல்றாரு. மொத்த கருவி எத்தனை? 31. 36 கிடையாது. பார்க்காது. சுத்த தத்துவத்தை கருவியா வராது. சுத்த தத்துவம் கருவியாக வராது. அப்போ இங்க அராகமாது என்பதற்கு இங்க 8 சொன்னாலும் எத்தனை எடுத்துக்கணும்? 24 கருவி இங்க எடுத்துக்கணும். புரியுதா மேம்? புரியல? நமக்கு 31 கருவி இருக்குல்லம்மா. 31ல சகலத்துக்கு வரும்போது 31 கருவி கூட்டிடுறாரா இல்லையா? அந்த 31 கருவி இங்க சொல்லணும். இங்க சொல்லணும். எதுல? சகலத்துல 31 கருவி சொல்லணும். இந்த 31 கூடாதவன்னு இங்க சொல்லணுமா இல்லையா? இதற்கு எதிர்மறையா சொல்லணுமா இல்லையா? இந்த 31 எங்க இருக்குன்னா கலாதியோடு சேர்விடன்னு சொல்லும் போத கலை முதலாகிய தத்துவங்களோடு சேராதவன்னு சொன்னா 7 கருவி வந்தது. அடுத்து ஆன்ம தத்துவம் 24 இருக்கா இல்லையா? அந்த அதோடு கூடாதவன்னு சொல்லணும். அதை என்ன சொல்றாருன்னா அராகமாதி குணங்களோடு என்பதுல 24 கருவி எடுத்துக்கணும். மொத்தம் 31 கருவியோடு கூடாத நிலை கேவலம், கூடிய நிலை
சகலம். புத்தி வந்து 8 குணங்கள் இல்லாதன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல, அதோட 24 கருவி சேர்த்து எடுத்துக்கிறார். அதையும் சேர்த்திக்கணும். இதானே தன்முன்மை கேவலமாதல் காட்டப்பட்டது. இது கேவலத்தில் ஆன்மான் இருக்கிற நிலைய சொல்லுகிறார். புரிஞ்சுதா புரியலையா? நடத்தி நம்ம பார்க்கலாம். இருபத்தி 229 ஏமா இதுல தெரியாதா? திருப்பி வைக்கலாமா? இல்லைன்னா தள்ளிக்க 3 தெரியிருப்பாரு. வீடியோல போர்டு தெரியுதா? இப்ப இந்த பக்கம் தெரியுமா? இங்க சரி. உருவினை கொண்டு போக போக்கியத்து உன்னல் செப்பல் வருஞ்செயல் மருவி சத்தம் ஆதியாம் விடயம் தன்னில் புரிவதும் செய்து இங்கு எல்லா யோனியும் புக்குள் அன்று திருதரும் சகலமான அவத்தையில் சீவன் சென்று. பாருங்க, 1 உருவினை கொண்டு ரெண்டு போக போக்கியத்து இருக்கா இல்லையா? போகத்து மருவி 3 போக்கியத்து மருவி 4 உன்னல் மருவி 5 செப்பல் மருவி 4 எழுதுறது புரியல, புக்ல இதே அதெல்லாம் இருக்கு. 6 வருஞ்செயல் மருவி 7 சத்தம் ஆதியாம் விடயம் தன்னில் புரிவதும் செய்து எட்டு. இதுல புரிவதும் இருக்கா இல்லையா? புரிவதும் பாருங்க, புரிவதும் செய்து இருக்கா இல்லையா? அந்த புரிவதும் உண்மை, புரிவதும் அது 1. 9 இங்கு எல்லா யோனையும் புக்குணர்ந்து 10 சகலமான அவத்தையும்
மருவி, போக்கியத்து மருவி, உண்ணல் மருவி, செப்பல் மருவி, வருஞ்செயல் மருவி, சத்தம் ஆதியாம் விடயம் தன்னில் புரிவதும் செய்து. அப்புறம் புரிவதும் என்பது ஒன்று உண்மை. உண்மை, இந்த உண்மைக்கு தனியாக ஒரு பொருள் சொல்றாரு, அதனால அது தனியாக உண்மை எழுதியும். அடுத்தது இங்கு எல்லா யோனையும் புக்குணன்று. 10வது சகலமான அவத்தையில் சென்றே திரிதரும். சென்றே திரிதரும். எது சீவன், மேலே இங்க சீவன் இருக்கீங்க. சீவன் இங்க ஆன்மான்னு இருக்கும். இங்க ஆன்மா, காட்டுல ஆன்மான் இருக்கு, இங்க சீவன் இருக்கும். சரியாச்சா? போட்டு வச்சுக்கீங்க. இப்போ ஆன்மா கேவலத்திலிருந்து சகலத்துக்கு வருது. சகலத்துக்கு வரும்போது பெருமாள் என்ன செய்யறான்? உடம்பு கொடுக்குறான். உடம்ப கொடுக்குறான். இப்போ முதல்ல எதை கூட்டுக்கிறான்? மாயை. மாயை கூட்டுக்கிறானா இல்லையா? மாயை என்பது ஒரு உடம்பு தானே. மாயை கூட்டுவதனால அவனுக்கு முதல் சட்டை காரண சரீரம் கூட்டப்படுகிறது. காரண சரீரம் உருவினை கொண்டு உடம்பினை பெற்று காரண சரீரத்தை முதல்ல பெறுகிறான். ஃபர்ஸ்ட் சட்டை அதானே. மாயை கூட்டணும்னா ஒரு சட்டை வந்துடுது. சரிங்களா? அப்போ உருவினை கொண்டு என்பது காரண சரீரம். இந்த சரீரம் இல்லாததுனால இவன் யாரு? அமிர்தன். காரண சரீரம் இல்லாததுனால அவன் கேவலத்துல விண்ணவா இருக்கிறான், அமிர்தனா இருக்கிறான். சரி, ரெண்டாவது என்ன செய்கிறாங்க? போகத்து மருவி. போகத்து மருவி கலையாணி தத்துவங்களை கூட்டுகிறான். மீதி 6 தத்துவங்களை கூட்டி புருடனான் தன்மை பெறுகிறானா இல்லையா? கலையாணி தத்துவங்களோடு சேர்கிறான். போக காண்டம். போக காண்டம் என்பது என்னது? புருடன். அப்போ அந்த 7 கலை தத்துவங்களை கூட்டினா அவன் போகத்துக்கு உரியவனாகிறானா இல்லையா? ரெண்டாவது சட்டை கஞ்சுக சரீரம். கஞ்சுக சரீரம் பெற்றா அவன் போகத்துக்கு தகுதி பெறுகிறானா இல்லையா? அதான் போகத்து மருவி. போகத்து மருவி இது ரெண்டாவது சட்டை. சரிங்களா? இதற்கு எதிர்மறை தான் என்னது? கலாடியோடும் சேர்க்கல. மாயை கூட்டுவதனால அவன் முதல் சட்டை பெறுகிறான். உருவம் அவனுக்கு வருது. உருவம் இல்லாததுனால அவன் கேவலத்தில் அமர்த்தன். ரெண்டாவது சட்டை கலையாதி தத்துவங்களோடு கூடுகிறான். கூடுவதனால அவன் யார்? போகத்தை பெறுகிற தகுதி பெறுகிறான். போகத்து மருவி. போகத்தை மருவி இது இல்லாததுனால இங்க எப்படி இருக்கிறான்? கலாதியோடும் சேர்விட. கலாதியோடும் சேர்விட. மூணாவது போக்கியத்து மருவி. போக்கிய காண்டம் 24 ஆன்ம தத்துவம். எத்தனை சட்டை? 3 சட்டை. இந்த 3 சட்டையை என்ன செய்யறாரு? கூட்டுறாரு. 3 சட்டைய கூட்டுகிறாரா இல்லையா? அதான் போக்கியத்து மருவி. போக்கிய காண்டம். போக காண்டம், போக்கிய காண்டம். சரிங்களா? இப்போ ஆன்மாவுக்கு 5 சட்டை கூடிச்சா இல்லையா? இது எது? சகலத்துல. இந்த இது கூடாததான் இங்க என்னது? அராகமாதி குணங்களோடும் சேரிவிட. 24ஓட கூடாதவன் இங்க 24ஓட கூடி நிற்கிறான். கூடி நிற்கிறான். போக்கியத்து மருவி. இத மருவியதுனால இவனுக்கு என்னது? அறிவு, இச்சை, செயல்கள் தொழிற்படுகிறது. 31 கருவி கூட்டப்பட்டதுனால ஆன்மாவுக்கு என்னது? அறிவு, இச்சை, செயல் ஆகிய 3 என்ன ஆகிறது? விளங்கி நிற்கிறது. உன்னல் மருவி இச்சை விளங்கி. இச்சை விளங்கி. செப்பல் அறிவு விளங்கி. அறிவு விளங்குவதற்கு காரணமாகிய 4 வகை வாக்கும் விளங்கி. அறிவு விளங்கணும்னா செப்பல் என்பது பேசுறது. பேசணும்னா முதல்ல என்ன வேணும்? வாக்கு வேணும். அதை விட முக்கியம் என்ன வேணும்? அறிவு வேணும். சொல்ற மாதிரி அறிவிலாம் பேசலான்னு சொல்றோமா இல்லையா? அப்ப செப்புதல் என்பது அறிவு விளங்கி பேசுவது.
அதுக்கு என்ன வேணும்? வாக்கு. வாக்கு வருவதற்கு அறிவு வேணும். அப்போ அறிவு விளங்கி, அறிவு, இந்த அறிவு விளங்குவதற்கு காரணமாகிய நால்வகை வாக்குகளும் விளங்கி தோன்றி, நால்வகை வாக்குகளும் விளங்கி தோன்றி வருஞ்செயல் மருவி, அதன் காரணமாக செயல்கள் விளங்கி, செயல் விளங்கி. இப்ப பாருங்க, இச்சை விளங்கி, அதுக்கு எதிர்மறை குறியிலான். இச்சை அங்க என்னது? உண்ணல் மருவி என்பது இச்சை விளங்கி தோன்றுவது. இச்சை விளங்காம இருந்தா குறியிலன். இங்க அறிவிலன், இங்க செப்பல் மருவி, அறிவு விளங்கி, அறிவு விளங்கி. இங்க செயல்கள் இல்லா, செயல்கள் மருவி, இல்ல எதிர்மறை. இங்க விளங்காம இருக்கிறதெல்லாம் இங்க விளங்குது. இங்கெல்லாம் என்ன விளங்காம இருக்கிறதோ அங்கெல்லாம் இது விளங்குகிறது. இதுல இருந்துதான் இது. ஏன்னா இப்போ சகலத்துல நாம இருக்கிறத வச்சுட்டு தான் கேவலத்தை விளக்குறாரு. அதே மாதிரி சகலத்தை வச்சுதான் சுத்தத்தை விளக்குறாரு. சரிங்களா? செப்பல் மருவி, வருஞ்செயல் மருவி, சத்தம் மாதியாம் விடயம் தன்னில் புரிவதும் செய்து. புரிவதும் என்பது இடைவிடாது அப்படின்னு பொருள். சத்தமாதியாம் என்பது கர்த்தா ஆதற்கு மதுரையாகிய சத்தமாதி. சத்தம் என்னது? சத்தமாதி என்னது? கீழே இருக்கக்கூடிய 5 விடயம் இருக்கா இல்லையா? ஞானேந்திரிய விடயம். ஞானேந்திரிய விடயம் என்னது? ஓசை, சொல்றோமா இல்லையா? அந்த 5 அந்த விடயங்களை என்னதுங்க? அனுபவித்து. சத்தமாதியா விடயம் தன்னில் புரிவதும் செய்து. புரிவதும் என்பது என்னது? விருப்பம். அந்த விடயங்களை அனுபவிக்கிறது. உலக போகத்தை அனுபவித்தல். ஆன்மா உலக போகத்தை தான் அனுபவிக்குது. உலக போகம் என்பது நமக்கு என்னவா வரும்? ஞானேந்திரிய விடயம். எதை அனுபவிச்சாலும் அது என்னது? ஞானேந்திரிய விடயம் தான். இந்த 5க்குள்ள அடைக்கிடலாம். எதை அனுபவிச்சாலும் எதுக்குள்ள அடக்கலாம்? ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்ற 5க்குள்ள அடைக்கிடலாம். இந்த 5ஐயும் ஆன்மா அனுபவிப்பதினால இது என்னது? சத்தம் ஆதியா விடயம் தன்னில் புரிவதும் செய்து. புரிவதும் என்பது என்னது? ஒரு தடவை அனுபவிச்சு விட்டுருவானா விடமாட்டான். மேல மேல இதையே செஞ்சுட்டு இருப்பான், அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான். உலக போகத்தை மேல மேல என்ன செய்யும்? நுகர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு எதிர்மறை என்னது? கர்த்தால். அனுபவிக்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு இருக்காதாங்க கேவலத்துல. உலக போகத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு இருக்காது கேவலத்துல. சகலத்துல எல்லாவற்றையும் மீள மீள அனுபவிப்பான். ஒரு முறை அனுபவிக்கிறதுல மீள மீள அனுபவிப்பான். அடுத்தது 8 புரிவதும் என்ற உண்மை எதை குறிக்குதுன்னா, போகத்தில் கொள்கையில்லான் என்பதற்கு எதிர்மறையாகிய, போகத்தில் கொள்கையில்லான் இருக்கா இல்லையா? இதற்கு எதிர்மறையாக என்ன செய்வான்? போகத்தை நுகர்ந்து, போகத்தை நுகர்ந்து. கர்த்தாளன் என்பது போகத்தை நுகர்கிற போது நானே நுகர்கிறேன்னு நுகர்வான். கர்த்தாளன் இருக்கா இல்லையா? கர்த்தாளனுக்கு எதிர்மறை என்ன கேட்டீங்கன்னா, உலக போகத்தை நுகர்வான். நுகரும் போது எப்படி நுகர்வான்? நானே நுகர்கிறேன் நுகர்வான். இங்கே இவனுக்கு கர்த்தாங்கிற தன்மை கிடையாது. இங்க கர்த்தாங்கிற தன்மை வருது. நானே செஞ்சேன், நானே பேசினேன், நானே சாப்பிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வருதா இல்லையா? அப்போ கர்த்தாங்கிற தன்மை அவனுக்கு வந்துருது. ஆன்மாவுக்கு தான் செயலுக்கு தான் தானே பொறுப்பெடுக்கிறான். கொடுத்தாலும் நான் தான் கொடுத்தங்கிறான், வாங்கினாலும் நான் தான் வாங்கணும்னு சொல்றானா இல்லையா? அப்போ கர்த்தா என்பதற்கு எதிர்மறையாக என்ன வருதுங்க? நானே கர்த்தாங்கிற உணர்வும், இன்னொன்னு அதை அனுபவிக்கிறது மேல ஆசை. நானே செய்யறேன்னு செய்வான். அதை எப்படி செய்வான்? விரும்பி செய்வான். இப்போ ஞானிகள் சில காரியத்தை செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன உண்டு? செயல்கள் உண்டு. ஆனா செய்யும் போது நான் செஞ்சேன்னு செய்ய மாட்டாங்க. நாம செய்யும் போத அவங்களும் ஒரு வேலை தான் செய்யறாங்க. ஒரு அன்பருக்கு ஒரு உதவி செய்யறாங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு பக்குவம் உடையவங்க ஒரு அன்பருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க. அவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, நாமளும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம். 2 பேரும் செயல் இருக்கா இல்லையா? அது ஒரே செயல் தான். இவரும் அவருக்கு 1000 ரூபாய் தான் கொடுக்குறாரு, அவரும் அவருக்கு 1000 ரூபாய் தான் கொடுக்குறாரு. ஆனா அவர் கொடுக்கும் போத அது திருவள்ளுவர் நினைச்சு கொடுப்பாரு, இது நான் கொடுத்தேன்னு கொடுப்பாரு. செயல் ஒண்ணு, அறிவுல நிலை என்னது? அவங்களுக்கு கர்த்தாங்கிற தன்மையும்
இவருக்கு கர்த்தாங்கிற தன்மை இல்லாத நிலையும் உண்டு. சரியா? அப்போ அந்த போகத்தை நுகர்கிற போது 2 7 8 7 8ல கர்த்தாங்கிற தன்மை என்பதும் அந்த தன்மையோடு செயல்களை செய்வது. புரியுதா புரியலையா? புரியல புரிஞ்சிச்சா? 7 8 செயல்கள் செய்கிற போது தன்முனைப்போடு செய்வது ஒண்ணு, அப்புறம் அந்த செயலை விரும்பி செய்யும். தன்முனைப்போடு செய்வான், விரும்பியும் செய்வான். இந்த 2க்கு எதிர்மறை என்னது? கர்த்தாங்கிற தன்மையே இல்லாதது, போகத்துல விருப்பம் இல்லாதது. அந்த போகத்துல விருப்பம் இல்லாம இருப்பான், கர்த்தாங்கிற தன்மை இல்லாம இருப்பான். இந்த 2ம் எதிர்மறையா? கர்த்தாங்கிற தன்மையும் இருக்கும், அந்த செயல விருப்பமும் இருக்கும். அந்த உலக போகத்தை எப்படி செய்வான்? விரும்பி செய்வான், விரும்பி செய்வான். அதனால ஈண்டு தோற்றக்கேடுகளில் புக்குழன்று எல்லா யோனியும் புக்குழன்று. ஏன்னா விரும்பி வினை செய்வதனால இவனுக்கு என்ன வந்துடும்? பிறப்புனால வினை, வினையால பிறப்பு, பிறப்பால வினை மாறி மாறி என்ன செய்வான்? எல்லா பிறப்புலையும் மேல 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 சுழந்து கொண்டே இருப்பான். எல்லா யோனியும் புக்குழன்று. இப்ப நித்தன் என்கின்ற தன்மை அதற்கு எதிர்மறை என்னது? அனித்தன். என்னது? எல்லா பிறவிலும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து போறானா இல்லையா? அப்ப இந்த அனித்தனா இருப்பான், அனித்தனாக இருப்பான். 10 சகலமான அவஸ்தையில் சீவன் சென்று, இது ஏகதேசியாய் பிறப்புக்கு வருவதனால அவனுக்கு என்ன ஆகும்? ஏகதேச தன்மை கருவிகளோடு கூடினால் அவனுக்கு என்ன தன்மை வரும்? ஏகதேச தன்மை வரும். புரிஞ்சுச்சா? எழுதி வைங்க. சரி, ஒளிப்புரை பாருங்க. மேற்கூறிய இன்மைகள் 10க்கும் மேற்கூறிய இன்மைகள் 10க்கும் மறுதலையாகிய 10 காரியம் உடையனாய் சீவித்து நிற்பதே. முன்னாடி சொன்ன 10க்கு எதிர்மறையா 10 காரியம் இருப்பதுதான் சகலம். கேவலத்தை சொன்ன 10ம் அதற்கு எதிர்மறையா இருப்பது சகல 10 அப்படின்னு சொல்லிட்டார். போக காண்டமாகிய கலாதியை போகம் என்று உபசரித்தார். சரியா? போகத்து பதிவு என்னது? போக காண்டங்களாகிய கலாதி. போக்கிய காண்டமாகிய புத்தியாதியை போக்கியம் என்று கூறினார். உண்ணல் என்றது இன்று விருப்பத்தின் வேற்று. செப்பல் என்றது செய்யப்படுவாய 4 வகை வாக்குகளை உணர்த்தி அவை காரணமாய் நிகழும் அறிவின் மேல் ஆதுபயராய் நின்றது. செப்பல் என்பது 4 வகை வாக்கை உணர்த்தி அதன் மேல் என்னது? அறிவை குறித்து நிற்கிறது. புரிவது என்ற உண்மையான் நுகர்வதும் என்றது எஞ்சி நின்றது. இதோட போட்டுக்கோமா இல்லையா? இதெல்லாம் நீங்க எழுதினீங்கன்னா புரியும், ஒரே படிச்சீங்கன்னா புரியாது. புரிவதும் என்ற உண்மை நுகர்தல் என்பதையும் குறித்து நிற்கிறது. புரிவதும் என்பது ஒண்ணு, அந்த உண்மை புரிவதும். உண்மை என்பது இறந்தது எச்ச உண்மைன்னு சொல்லுவோமா இல்லையா? அவனும் வந்தான என்ன? அவன் வந்தான், அவனோடு யாரோ வந்தாங்க. அது என்னது? இறந்தது தழுவி எச்ச உண்மைன்னு சொல்லுவான் இலக்கணத்துல. அதுபோல புரிவதும் என்பது இங்க சத்தமாதியா விடயம் தன்னை புரிவதும் என்பதையும் அதன் மீது விருப்பத்தையும் குறித்து நிற்கிறது. கருத்தா என்கின்ற தன்மையையும் கர்த்தா என்பதோடு எப்படி செய்யலாம்? விரும்பி அதையும் அங்கே குறித்து நிற்கிறது. சரி, உண்மையால் போந்த நுகர்வதும் செய்தல், அந்த உண்மை இருக்கா இல்லையா? அந்த உண்மை புரிவதும் இருக்கா இல்லையா? அந்த போந்த நுகர்வது செய்தல் போகத்திற்கு கொள்கை இல்லான் என்பதற்கு எரிமதல். போகத்திற்கு கொள்கை இல்லான் இருக்கா இல்லையா? இதற்கு எதிர்மறையா இது இருக்குது. இதுக்கு எதிர்மறை. எல்லா யோனியும் புக்குலறுதல் நித்தனுக்கு எதிர்மறை. காணாமா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா? அடுத்த பேஜ்ல இருக்கா இல்லையா? சென்று திரிதல், சென்று
திரிந்தார் என்பது வியாபியாதற்கு மதுரையாவாறு கண்டுகொள்க. 10க்கும் 10 மறுதலை, இந்த 10ம் இந்த 10க்கு மறுதலை எதிர்வரை. சரியா? இதானே மெய்ப்பொறிகளெல்லாம் காவலன் கொடுத்த போது சகலனாம் என்பதை வகுத்திருக்கிறார். இது சொல்லியிருக்கிறார், மெய்ப்பொறிகளெல்லாம் காவலன் கொடுத்த போது சகலனாம். இந்த வரி எங்க இருக்கு? 227 இருக்கு. ஆன்மா கேவல சகல சுத்தம் மூன்று அவத்தை பெறுவன் கேவலம் தன்னுண்மை மெய்ப்பொறிகளெல்லாம் காவலன் கொடுத்த போது சகலனாம். மலங்களால் ஓவிட போதே உற்பவம் துடைத்தே சுத்தம் உடையலாம். அந்த 3க்கு 3 பாட்டு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க இருக்குன்னு தெரியணும். காரிய சுத்தம், இருவினை செயல் ஒப்பில் ஈசன் தன் சக்தி தோய குருவருள் பெற்றும் ஞான யோகத்தை குறுகி முன்னை திரிமல மறுத்து பண்டை சிற்றறிவு ஒளிந்து ஞானம் பெருகி நாயகன் தன் பாதம் பெறுவது சுத்தமாமே. இந்த டேபிளேஷன் தான் நான் கொஞ்சம் மாற்றி போடணும். முதல்ல இந்த பாட்டை நடத்திட்டு திருப்பி நான் எழுதுறேன். பாட்டில் இருக்கிறத படிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் கொஞ்சம் மாற்றணும். சரியா? அதனால அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இது சொல்றேன், பாட்டை சரிங்க. இருவினை செயல்கள் ஒப்பில் மேற்கூறிய 10னுள் சத்தம் ஆதியாம் விடயம் தன்னில் புரிவதும் செய்தலுக்கு ஏதுவாகிய இருவினை ஒப்பு. இந்த முன்னாடி பிராக்கெட்ல இருக்கிறத விட்டுருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிராக்கெட்ல ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. அதை இப்போ விட்டுருங்க. இது சத்தம் ஆதியாம் விடயம் தன்னில் அதற்கு ஏதுவாகியன்னு இருக்கா இல்லையா? அதை விட்டுருங்க. இருவினை ஒப்பு நிகழ்ந்த காலத்தை அந்த பிராக்கெட்டை பின்னாடி நான் சொல்றேன். இருவினை ஒப்பு நிகழ்ந்த காலத்தை சரிங்களா? ஈசன் தன் சக்தி தோய எது சிவசக்தி சிவத்தினுடைய சக்தி நிபாதம் முருகுதலால். அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தை விட்டுருங்க. சரியா? திருப்பி இந்த பாட்டு வரணும். முதல்ல இதை படிச்சுட்டு திருப்பி வரலாம். ஈசன் தன் சக்தி தோய இருவினை ஒப்பு மடபரிபாகம் சத்தினிபாதம் 3 வந்துருச்சா? போன இதுல இருவினை ஒப்பு, இங்க மலபரிபாகம் சத்தினிபாதம். குருவருள் பெற்று குருநாதனது திருவருள் பெற்று ஞான யோகத்தை குறுகி ஞான சாதனம் அடைந்து குருநாதன் கொடுத்த அந்த அஞ்சலுக்கும் தீக்கையும் உபதேசமும் ஓசையும் பெற்று முன்னை திரிமலம் அறுத்து அதனால மும்மலங்களும் நீங்கி பண்டை சிற்றறிவு ஒளிந்து பழைய வாசனாமலம் நீங்கி அந்த ஞான சாதனையில நிற்பதனால வாசனாமலம் நீங்கி ஞானம் பெருகி அந்த 10 காரியங்களும் நீங்க பெற்று ஞானம் பெருகி நாயகன் தன் பாதம் பெறுவது சுத்தமா. பெருமானுடைய திருவடியில பொருந்துவது சுத்தம் என்று சொல்லப்படும். இருவினை ஒப்பு மலபரிபாக சத்தினிபாகம், அதன் வழியே குருநாதன் உபதேசம், அதன் வழியே செய்கிற சாதனையினால பாச நீக்கம் சிவப்பேர். வருது பொழிப்புரை பார்த்துங்க. முடிச்சுட்டே திருப்பி எழுதிக்கலாம். சரியா? பொழிப்புரை மேற்கூறிய 10னுள் இது படித்தாலும் அப்படிதான் இருக்கும். சரி, இது நான் அந்த டேபிளேஷன் எழுதிட்டு இதை படிக்கிறேன். அப்போதான் எங்களுக்கு புரியும். சரி, பாருங்க. அமூர்த்தன் இருக்கா இல்லையா? இதற்கு குருவருள் பெற்றும் பெற்றும் 2 ஈசன் தன் சக்தி தோய
2 3 அதேதான் ஈசந்தன் சக்தி தோயன். ஆமா 4 ஞானம் பெருகி. 4 5 6 இந்த 3 ஞானம் பெருகி. 7 இருவினை செயல்கள் ஒப்பு. 8 பண்டை சிற்றடி ஒழிந்து. 9 ஞானம் பெருகி. 10 ஞான யோகத்தை குறுகி. மன்னிக்கணும், ஞான யோகத்தை குறுகி. ஞான யோகத்தை குறுகி. 8 பண்டை சிற்றறி ஒழிந்து. சிற்றறி ஒழிந்து ஞானம் பெருகி. ஞான யோகத்தை குறுகி. குறுகி குறுகி உன்னை தெரிமளம் வருது. 10 உன்னை தெரிமளம் வருது. முதல்ல 1 வந்து குருவருள் பெற்றும், 2 ஈசந்தன் சக்தி தோய, 3 அதேதான் 2 3 4 5 6 ஞானம் பெருகி. 4 5 6 ஞானம் பெருகி. 7 இருவினை செயல்கள் ஒப்பு. 8 பண்டை சிற்றறிவு ஒளிந்து. 9 ஞான யோகத்தை குறுகி. 10 திருமணம் வருது. 10 முன்னை திருமணம் வருது. உண்மை திருமணம் அறுத்து. இந்த 10 காரியம் சரிங்களா? இப்ப பாருங்க, அந்த பதவரை எடுத்துக்கங்க. இப்ப பதவரை எடுத்துக்கங்க. ஏன்னா இல்லைன்னா புரியாது. இருவினை செயல்கள் ஒப்பில் இருக்கா இல்லையா? இருவினை செயல்கள் ஒப்பு. மேற்கூறிய 10 சத்தமாதியாம் விடயம் தன்னில் புரிவதும் செய்தல் கழித்தற்கு ஏதுவாக இருவினை செயல் இருவினை ஒப்பின் கண்ணே. அதுக்கு நேரம் என்ன இருக்கு? இருவினை சத்தமாதியாம் விடயம் தன்னில் புரிவதும் செய்து இருக்கா இல்லையா? இதுக்கு எதிர்மறையா என்ன நிகழணும்? இருவினை செயல்கள் ஒப்பு. இதுல ரொம்ப முக்கியம், இந்த டேபிளேஷன் நேரா பார்க்கறது இல்லை, அனுபவமா இப்படிதான் நிகழும். நமக்கு அனுபவம் எப்படி நிகழும் கேட்டீங்கன்னா இப்படிதான் நிகழும். இப்போ இது சத்தமாதியா விடயம் தன்னில் புரிவதும் செய்து இருக்கா இல்லையா?
இருக்கா இல்லையா? இது என்னது? அதாவது போகத்தை வந்து தன்முனைப்போடு போகத்தை செய்யறது. ஒரு செயலை செய்கிற போது தன்முனைப்போட அதை நான் செஞ்சேன் அப்படின்னு ஆன்மா செய்யும். இது எப்ப நீங்களும் கேட்டா இருவினை ஒப்பு நிகழ்ந்தால் நான் செய்கிறேன்கிற அந்த தன்முனைப்பு கெடும். இந்த தன்முனைப்பு கேட்டா இந்த போகத்தின் கொள்கை இல்லாங்கிற நிலை நமக்கு இது கேவலத்தை இதை விட்டுருங்க. இப்போ இந்த இடம் நம்மளுடைய இருக்கா இல்லையா? நான் செய்கிறேங்கிற உணர்வு நமக்கு இருக்கா இல்லையா? இதை நீங்கணும்னா நமக்கு முதல்ல என்ன நிகழணும்? அப்போ முதல்ல நாம் செய்கிற காரியங்களில தன்முனைப்பு கெடணும். சுத்தத்துக்கு போகணும்னா முதல் படி தன்முனைப்பு கெடுதல். நீங்க சகலாவத்துக்கு முன்னாடி பார்த்து சுத்தாவத்தை காலையில் பார்த்தோமா இல்லையா? நின்மல சாக்கரம், நின்மல சாக்கரம் பார்த்தோமா இல்லையா? என்னது அது? இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம். இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் தான் நின்மலாவத்தினுடைய முதல் படி, நின்மல சாக்கரம். அப்போ எந்த செயல் செஞ்சாலும் நான் செய்கிறேன்கிற உணர்வு அற்றாதான் சுத்தவத்திக்கு முதல் படி, முதல் படிக்கு போக முடியும். அதான் இங்க சொல்றாரு. எனவே சத்தமானியாம் இடையந்தன் புரிவதும் செய்வதும் என்பதற்கு எதிர்மறையாகிய இருவினை ஒப்பு நிகழ்ந்த காலத்து. சரிங்களா? ஒண்ணு. இரண்டாவது ஈசன் தன் சக்தி தோய. இது சக்தி நிபாதம் நிகழும். இருவினை ஒப்பு மலபரிவாக நிகழ்ந்தா என்ன நிகழும்? சக்தி நிபாதம் நிகழும். அந்த சக்தி நிபாதம் நிகழ்ந்தால் என்ன நடக்குன்னா போக போக்கியத்து கருவிகளில் செருவிகளிதற்கு ஏதுவாகிய சிவசக்தி நிபாதம் முதலால் போகத்து மருவி போக்கியத்து மருவி இந்த கருவிகளின் வழியே அதற்கு ஆட்பட்டு நிற்கிற தன்மை நீங்கும். எப்ப நமக்கு எந்த செயலும் நம்முடையது இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா அடுத்து என்ன நிகழும் கேட்டீங்கன்னா கருவிகளின் மேல இருக்கிற அந்த அது கருவிகள் நம்ம கட்டுப்படுத்திட்டு இருக்கா இல்லையா? அந்த தன்மை நமக்கு நீங்கும். இதுக்கு என்ன பேரு? தசகாரியத்துல தத்துவ சுத்தி. தத்துவ சுத்தி. தத்துவங்களின் வழி கெட்டு நிற்கும். தத்துவங்கள் இருந்து ஆன்மா என்ன செய்யும்? நீங்கி நிற்கும். அப்படி நீங்கிச்சுன்னா என்னாச்சு? போகத்துக்கும் போக்கியத்துக்கும் ஈடுபடாது ஆன்மா விலகி நிற்கும். ஏன்னா கருவிகள் ஆன்மாவை கட்டுப்படுத்தாது. இதுவரைக்கும் கருவிகள் நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கா இல்லையா? அந்த கருவிகளுக்கு வழிபட்டு நாம் நிற்காம திருவருள் வழிபட்டு நிற்போம். இதுவரைக்கும் கருவி வழியா நிற்க நாம எது வழியா நிற்போம்? திருவருள் வழியா நிற்போம். திருவருள் வழியா நிற்கணும்னா என்ன நிகழணும்? சக்தி நிபாதம் நிகழணும். சக்தி நிபாதம் நிகழணும். ஈசன் தன் சக்தி என்னது? சக்தி நிபாதம். நிறுவன நிகழ்ந்த பிறகு சக்தி நிபாதம் நிகழும். ஆனா இந்த ரெண்டும் என்னது? உடன் நிகழ்ச்சி. ஆனா எவ்வளவு இருவினை ஒப்பு நிகழ்கிறதோ அவ்வளவு மலபரிபாகம், எவ்வளவு மலபரிபாகம் நிகழ்கிறதோ அவ்வளவு சக்தி நிபாதம். அப்ப இது நமக்கு நிகழ்ந்ததுனால இப்ப நமக்கு வெளியே நமக்கு இயல்பாகவே அதை நம்ம பார்க்கலாம். எது? ஒரு காரியம் செய்யும் போத நான் செய்கிறேங்கிற என்ன வந்துருச்சா? சரி, நம்ம பக்கத்துல இல்லை. எதுக்கு? நிர்மலாவத்தைக்கு பக்கத்துல இல்லை, நிர்மலாவத்தைக்கு நமக்கு ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நான் செய்கிறேன், யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னும் இக்கோணை ஞான எரியால் வெதுப்பி தான் செல்வேன் நின்றிட அத்தத்துவம் தனையடித்து முன்னிற்கும். நான் செஞ்சேன் பிற செஞ்சான்னு சொன்னா அவர்களுக்கு என்ன செய்வான? வினையை கொடுத்துட்டு அவன் தள்ளி நின்றுக்குவான். நான் செய்தேன் பிறர் செய்தார் என்னும் இக்கோணை ஞான எரியால் வெறுப்பி, ஞானமாகிய நெருப்பினால அந்த கோணை என்ன செய்வாராம்? நிமித்துவார். நிமித்துன்னு என்ன செய்யணும்? 2 அடி அடிக்கணும். அடி விழுவும். வேற வழியில கோன் நிமிரணுமா இல்லையா? அப்ப 2 அடி விழுவதான் செய்யும். நல்லா காய்ச்சி அடிப்பார். காட்சி அடிப்பார். அக்கோணை ஞான எரியால் வெறுப்பி தான் செவ்வே நின்றிட. அப்ப நானும் எப்படி நிற்குமா? திருநின்ற செம்மையே செம்மையாய் நிற்குமா?
அப்படி நிற்கும். எப்போ அடி விழுந்ததுக்கு அப்புறம். சரியா? சும்மா சொன்னா கேட்க மாட்டோம். எனவே தான் செவ்வே நின்றிட அத்தத்துவன் தனையளித்து முன்னிற்கும். தன்னை கொடுத்துட்டு நமக்கு முன்னாடி நிற்பான். இல்ல இல்ல நான் தான் செஞ்சேன் நின்னா அவன் என்ன செய்வான்? உலக போகத்தை கொடுத்துட்டு பின்னாடி நிற்பான். அவன் நமக்கு முன்னாடி நிக்கணுமா பின்னாடி நிக்கணுமா? அவன்கிட்ட என்ன வாங்க? உலக போகத்தை வாங்குறதா அவளை வாங்குறதா? இப்போ நம்ம சொல்றதுதான் இருக்கு. நான் செஞ்சேன்னா ஆமாயா நீ தான் செஞ்ச அப்படின்னு நீ நம்ம கேட்டதை கொடுத்துட்டு அவன் பின்னாடி போயிருவான். நான் செய்யல சாமி அப்படின்ட்டு என்ன செய்வானா? தன்னை கொடுத்து முன்னிருப்பான். சித்தியார் பாட்டு மாதிரி 10ஆம் வகுப்புல வருது. உன் செயலை என்றும் நீயே செய்கின்றும் செய்கின்றாய் என்றும் விடவரோ செயலருக்கு என்று உன் செயலை என்று நினைவாக்கு விடைகளெல்லாம் நீங்கின்றானே, விடைகளெல்லாம் நீங்கின்றான். சரி, எனவே அந்த வகையில முதல்ல இருவனை ஒப்பு நிகழணும், சத்திரிபாகம் நிகழணும். இந்த ரெண்டும் 7ஆம் நூற்பா நான் பார்த்தோமா இல்லையா? காலையில் பார்த்தோம்ல 7ஆம் நூற்பா என்னது? 7ஆம் நூற்பால் என்னது? நின்மல சாக்கரம். நின்மல சாக்கரம். நின்மல சாக்கரத்துல இருவனை ஒப்பு மலபரிபாகம் சத்திரிபாகம் 7ஆம் நூற்பா சொன்னமா இல்லையா காலையில? அதேதான். அது வரிசையில் அந்த வரிசையில் தான் நிகழும். அந்த இருவனுக்கு மலபரிவாக சத்திரிவாகம் வந்துட்டா பெருமானை மானுடைய சட்டை தாங்கி குருநாதன் வந்துவார். குருவருள் பெற்று உருக்களித்தற்கு ஏதுவாகிய குருவருள் பெற்றும். ரொம்ப முக்கியம். குருவருள் பெற்றுவிட்டார் எப்பொழுது இறைவனே மானுட சட்டை தாங்கி குருநாதனாக வந்து அதிசூக்கும காரண பஞ்சாத்திரத்தை உபதேசம் பண்ணிட்டா அந்த ஆன்மா மீண்டும் இந்த பிறவியில வராது. அதற்கு இனி உருவம் இல்லை. அப்போ பிறவிக்கு வாராம இருக்கணும்னா குருநாதர் திருவடியில் அடங்கி நின்று ஞான உபதேசம் பெற்றால் என்ன கிடையாது? உருவினை கொண்டு ஒவ்வொரு பிறவிகளும் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்து எம்பெருமான்கிற நிலை வர. இந்த நிலை வரணும்னா என்ன வரணும்? குருவருள் பெறணும். குருவருள் பெறணும்னா இருவனையொப்பு மலைவரிவாக நிகழ்ந்திருக்கணும். இருவனையொப்பு மலபரிவாக நிகழ்ந்தால் குருநாதன் வருவான். அப்படி குருவர்களோடு அந்த குருநாதன் திருவடியில வணங்கி ஞான உபதேசம் பெற்றால் நின்மல சொப்பனம். நின்மல சொப்பனம் 2வது அவத்தை. சுத்தவத்தில 2வது அவத்தை 8ஆம் நூற்பா. சரிங்களா? குருவருள் பெற்றும். அடுத்தது ஞான யோகத்தை குறுகி. ஞான யோகத்தை குறுகி. சரிங்களா? ஞான யோகத்தை குறுகி. இது எதற்கு? புரிவதும் என்கின்ற உண்மை இருக்கா இல்லையா? புரிவதும் அந்த செயல்களை எப்படி செய்வான்? நானே செய்யறது விரும்பி செய்வானா இல்லையா? ஒரு செயல் செய்கிற போது விரும்பி செய்யறானா இல்லையா? செயல் செய்வது என்பது வேறு, விரும்பி செய்வது என்பது வேறு. சரிங்களா? அப்ப அந்த விரும்பி செய்கிற தன்மையிலிருந்து அவன் என்ன செய்வான்? நீங்குவான். ஞான யோகத்தை குறுகி. ஞான யோகம்னா என்னது? ஞான யோகம் வந்து இது என்னது? 9ஆம் நூற்பா. வான்மாக்களுக்கு ஞானம் பிரகாசித்தும் அஞ்ஞானத்தை வேம்புகிற பொழுதுபோல நோக்கி நிற்கும் ஆதலால் அது நீங்குதற்கு. அப்போ உலகத்தை நுகர்கிற போதெல்லாம் இதுக்கு அந்த தன்முனைப்பு வரும். உலகத்தை நுகரணுங்கிற விருப்பம் வரும். வருமா இல்லையா? ஞானம் பெற்ற பிறகும் ஆன்மாவுக்கு என்ன வரும்? உலகத்தை அனுபவிக்கணும்னு என்ன அப்பப்போ வரும். அப்ப என்ன செய்யணும்? 5 எழுத்து சொல்லு. அந்த சாதனையை செஞ்சுக்கிட்டே வா. செஞ்சு நான் அப்பப்ப தோன்றுகிற அந்த விடைய இன்பமும் உனக்கு நீங்கும். எப்பெல்லாம் உலகத்தை அனுபவிக்கணும் என்ன வருதோ அப்பெல்லாம் என்ன செய்யணும்? 5 எழுத்து சொல்லு. அப்ப சாதனை செய்யணும். குருநாதர் வந்தாச்சு, உபதேசம் பெற்றாச்சு. அந்த உபதேசத்துக்கு வெளியே என்ன செய்யணும்? சாதனை செய்யணும். அது 9ஆம் நூற்பா. 9ஆம் நூற்பா நின்மல சுளுத்தி. சாதித்தல் நின்மல சுளுத்தி. இது ஞான யோகத்தை குறுகி. ஞான யோகத்தை குறுகி. இப்படி குறுகினா இந்த விடய அனுபவங்களில் விருப்பம் வராது.
விடய அனுபவங்கள்ல விருப்பம் வராது. அதான் இங்க சொல்றாரு, புரிவதும் என்பது விருப்பம். செயல்களை நன்முனைப்போடு செய்வது ஒன்று, விருப்பத்தோடு செய்வது என்பது ஒன்று. இங்க என்ன சொல்றாரு, 9வது பாயிண்ட் அதானே, விருப்பத்தோடு செய்வது. அதுல இருந்து நீங்கி முன்னை திருமல மறுத்து, முன்னை திருமல மறுத்து சென்று திருதலாகிய ஏகதேசம் கழுதற்கு ஏதுவாகிய அனாதி மும்மலங்களையும் நீங்கி சென்று திரிதலும் இருக்கா இல்லையா? இதற்கு காரணமாகிய எனது 3 மலம், ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 நீங்கி பாச நீக்கம், பாச நீக்கம். ஏகனாகி நின்றால் ஆணவமல வாசனை நீங்கும். இறைவனி நின்றால் மாயாமல கண்மமல வாசனம் நீங்கும். அப்படின்னு 10ஆம் நூற்பால சொல்றாரு, பாச நீக்கம் 10ஆம் நூற்பா. அதான் இங்க சொல்றாரு, முன்னை திருமல மறுத்து, முன்னை ஆன்மாவை பாதித்து நின்ற மும்மடங்களும் நீங்கும். பாச நீக்க நிகழும் எப்போ? சாதனைக்கு பிறகு. சாதனைக்கு பிறகு என்ன செய்யும்? ஆணவ மலம் நீங்கும். பண்டை சிற்றறிவு ஒளிந்து, அதுவும் பாச நீக்கம் தான். அதுவும் மலங்கள் நீங்கி, அதனால என்ன ஆகும்? வியாபக ஞானம் ஆன்மாவுக்கு வரும். அருள் விளக்கம், அருள் விளக்கம் இங்கே இருக்கிற வந்துருது. வியாபக ஞானம், வியாபக ஞானம் வந்துடும். பண்டை சிற்றறிவு ஒளிந்து, பண்டை சிற்றறிவு ஒளிந்து. இது எதற்கு எதிர்மறை? சத்தம் ஆதியான விடயம் தன்னில் நுகர்வதற்கு ஏதுவாக பழைய வாதனையும் நீங்கி, என்னது? குருடனாம் தன்னை நானே செய்கிறேன். ஏகனாகி இறைவனி நிற்க, இது ஏகனாகி நிற்க, இது இறைவனி நிற்க. இது ஏகனாகி நிற்க. ஏன் செய்யும் போது நானே செஞ்சேன்னு இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தான் இல்லையா? இப்ப என்ன ஆகிறான்? இறைவன் ஏகனாகி நிற்கிறான். இப்போ சகலத்துல நானே செய்கிறேன் நிற்கிறான். ஆன்மா சுத்தத்துல எப்படி நிற்கும்? ஏகனாகி நிற்கும். இறைவனி நிற்கள் இங்க முன்னை திருமண மறுத்து, இறைவனி நிற்கள். இது ஏகனாகி நிற்கள், இது இறைவனி நிற்கள். சரிங்களா? ஞானம் பெருகி, ஞானம் பெருகி. அப்ப இந்த ஏகனாகி இறைவனி நிற்பதினால அருள் விளக்கம், அருள் விளக்கம். பாச அறிவு இச்சை செயல்கள் கடிதற்கு ஏதுவாகிய ஞானம் பெருகி. ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல் 3 இருக்கா இல்லையா? அறிவு இச்சை செயல், இந்த 3 என்ன ஆயிரும்? திருவருள்ல அடங்கிடும். ஆன்மாவின் அறிவு சிவத்தையே அறிந்து கொண்டிருக்கும். ஆன்மாவின் விருப்பம் திருவடியே இச்சித்திருக்கும். ஆன்மாவின் செயல் திருவடியை வணங்கிட்டு. இந்த 3 ஆன்மாவினுடைய அறிவிச்சு செயல் 3மே எங்க நிகழும்? திருவருள் நோக்கி நிகழும், பெருமானை நோக்கி நிகழும். இதுவரை உலகத்தை நோக்கி இருந்த ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்கள் சுத்த நிலையில அறிவு பெருமானையே நினைந்து கொண்டும், வாக்கு அவனை வலுத்தி கொண்டும், உடம்பு அவனை என்ன செய்யும்? வணங்கி கொண்டே இருக்கும். அறிவு இச்சை செயல்கள் 3மே திருவருள்ல நிற்கும். அது ஞானம் பெருகி, ஞான வடிவாய் ஆன்மா நிற்கும். ஆன்மாவை எப்படி நிற்கும்? ஞான வடி. அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கள் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் அமையறிவு அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியுவாம் என்றும். அதான் ஞானம் பெருகி. அப்ப அறிவு இச்சை செயலாகிய 3ம் திருவருளிலே நிற்கும், திருவருளிலே நிற்கும். இப்படி நிற்பது நாயகன் பாரம் பெறுவது சுத்தமாமே. இது சுத்த அவஸ்தை என்று சொல்லப்படும். சரிங்களா? இங்க இங்க இருந்து இங்க போகணும். இது எதெல்லாம் செஞ்சா, இது எது நிகழ்ந்தால் இங்க என்னென்ன கெடுன்னு தெரியும். இந்த 2 முக்கியம். இது நமக்கு தேவையில்லை, தேவையில்லைன்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த 2 தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்று நாம் இருப்பது, நாளை நாம் போக வேண்டியது. இதுல எதெல்லாம் நிகழ்ந்தா இது எதெல்லாம் கெடும். இன்னொன்னு, இங்க எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இப்போ இது இல்லைன்னு அர்த்தம். இங்க இப்ப நம்மகிட்ட எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இங்க நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம். இது நம்மகிட்ட இல்லை. இதெல்லாம் சேர்ந்தாதான் சுத்தத்துக்கு போக முடியும். அது மெல்ல மெல்ல எறும்பூர கல்லும் தேயும். நாம செய்யற பூஜையில எறும்பூறது தான். அப்படியே செய்ய செய்ய மெல்ல மெல்ல அந்த அறியாமை நீங்கி கொஞ்சம் தற்போதம் கிடந்து முதல்ல
இந்த தற்போதம் கெடாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லை நான் செய்தேன் அப்படிங்கிற எண்ணம் நீங்கணும். நமக்கு யாராவது செஞ்சாங்கன்னா அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுனாவே ஃபர்ஸ்ட் பாலு கோல்டு. அப்புறம் 4 அடிக்குது 6 அடிக்கிறதுலாம் அப்புறம் மொதல் பாலே கோல்டு. அவர் அப்படி பண்ணிட்டாரு இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நாம செய்கிற போல என்ன செய்வோம், நாம செஞ்சோம் அவர் எப்படி இருந்தாலும் நமக்கு இப்படி அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு கேட்போம். இல்லைன்னா நான் எப்படி இருந்தேன் என்ன போய் அவர் இப்படி பேசிட்டாரு அப்படிம்போம். செஞ்சு நல்லது செஞ்சாலும் அப்படிதான் பேசுவோம். கெட்ட செஞ்சு நல்லது செஞ்சு எனக்கே செஞ்சுட்டாரே அப்படிம்போம். கெட்ட செஞ்சு எனக்கு போய் செஞ்சாரேமோ. இதெல்லாம் இருந்தாவே முடிஞ்சது கதை. அப்போ உடனே அதை விட முடியுமானா விட முடியாது. என்னதான் படித்தாலும் கேட்டாலும் அதெல்லாம் அப்படியெல்லாம் விட முடியாது. அது ரொம்ப காலம் ஆகும். பூசையின் பயனாய் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன தப்பு செஞ்சால் மன்னிப்போம். பெரிய தப்பா இருந்தால் மன்னிக்க முடியாது. சின்ன தப்பா இருந்தால் செய்வோம், சரிப்பா போவோம் அப்படியே மன்னிப்போம். தன்முனைப்பு வந்துட்டாவே கணக்கு உங்க கணக்குல வந்துருது இல்ல. செய்யற காரியம் பூரா உங்க அக்கௌண்ட்ல வந்துருது. உங்க அக்கௌண்ட்ல வந்தது என்ன ஆகும், பிறகு வந்துடும். அது ஆன்மா தன்னைத்தானே வியப்புறதுதானே ஆன்மாவுக்கு. ஆணவ மனத்தினுடைய இலக்கணம் என்னது, ஆணவ மனத்தின் வலிமை என்னது, அதுதான் தற்போதம் தான். அழகா திருவள்ளுவர் சொல்றாரா இல்லையா, மணியுமாம் பெருமை அணியுமா சிறுமை தன்னை வியந்து. தன்னை பத்தி ஒரு பெருமித உணர்வு எப்பெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஆனா அதுதான் முன்னாடி வந்து நிக்குது. எப்ப பார்த்தாலும் நமக்கு என்ன வருது, நம்மை பற்றி ஒரு உணர்வு. 10 பேர் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், நமக்கு ஒரு இடத்துல உட்காந்துனா எரியா நல்ல இடம் இருப்பாரு, நல்ல புத்தகம் இருப்பாரு, நல்ல சாப்பாடு இருப்பாரு. எதா இருந்தாலும் நம்ம பற்றி தான் அந்த உணர்வு உங்களுடைய. சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்துல கூட இப்போ 4 பேர் போறோம், போங்க நீங்களே உட்காருங்க, மிச்சம் இருக்கிறத பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு வாய் வருதா? எப்போ அங்கே போய் முன்னாடி உட்காந்துருந்தீங்க, வண்டியில் போனால் ஃபர்ஸ்ட் சீட்டு எந்த சீட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கு அந்த சீட்டில் போய் உட்காந்துருவேன். சாப்பிட்டா எல்லாம் எது நல்லா இருக்குதோ அதை முதல்ல சாப்பிடணும், கீது போயிட போகுது. முதல்ல சாதாரண இதெல்லாம் ஒரு பசு புண்ணியத்திலேயே இந்த தன்மை இருக்கக்கூடாது. நீங்க பதி புண்ணியத்துக்குள்ள போறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை ஒழுக்கத்திலே என்னதுங்க, நல்ல விஷயத்தை கொடுத்து பழகணும். எதெல்லாம் நல்லதோ அதை என்ன செய்யணும், கொடுக்கணும். யாருக்கு நீங்க எல்லாம் போக மீதி இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்றது இது பதி புண்ணியம் கிடையாது, பசு புண்ணியம். இப்ப வீட்டுல இப்ப அம்மா சமைக்கிறாங்களா இல்லையா, அம்மா சமைக்கிறாங்க, பையனுக்கு வைக்காம சாப்பிடுவாங்களா? நான் கேட்கறது இப்போ ஒண்ணு வேண்டாம். இப்போ ஒரு 10 இட்லி சுடுறோம், 10 இட்லி சுடுறோம். 10 இட்லி சுடும் போத பையன் இப்போ 2 பேர் 3 பேர் சாப்பிடணும், 10மா 10ஆதா அப்படின்னு ஒரு சந்தேகம். இப்போ பையன் என்ன பண்ணிட்டு போறான் அப்படின்னு அம்மா போட்டு சாப்பிடுவாங்க. பையன் சாப்பிடுப்பான் இல்லையா, பையனுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா நாம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு என்ன வருதா இல்லையா? ஏன் அங்க வருது, நம்ம பையன் அப்படிங்கிற உணர்வு இருக்கா இல்லையா? அப்போ அது வந்துருது. ஆனா இந்த உணர்வு எல்லா உயிர் மேல வருமா? வந்துட்டா கருணை. பையன் மேல வைக்கிறது பாசம். இந்த பாசம் என்ன ஆகணும், எல்லா உயிரையும் அப்படி பார்க்கணும். ஒரு பையனை பார்க்கிற மாதிரி எல்லா உயிரையும் பார்க்கிற அந்த அன்பு வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் கருணைன்னு பேர். அது வருமானு கேட்டீங்கன்னா வராது. கண்மணி போட நடத்துக்கிறோம் இல்லைங்களா, அது நமக்கு தெரியும் மனசுக்கு நம்ம செய்யறோம். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு தெரியல நடந்துக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அது நினைச்சிட்டே இருக்கும்போது அது வலிமை குறையுங்காது. இல்ல அது ஆணவங்களுக்கு கெட்டால் மட்டும்தான் அது குறையும். இது காரியத்தை நிறுத்த முடியாது, காரணம் கடனும். இப்போ உள்ள வந்து ஒரு நோய் இருக்கு, உள்ள ஏதோ ஒரு நோய் சரிங்களா, அதுக்கு சிம்டம்ஸ் இங்க இருக்கு. உதாரணத்துக்கு இந்த தோல் கருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தோல் கருக்குது. தோல் கருக்குது உள்ள பிளட்ல ஏதோ ஒன்று பத்தலை, ஒரு விட்டமின் பத்தலை.
நாம் என்ன செய்கிறோம், இங்கே கையெல்லாம் கருக்குது, நம்ம மருந்து எங்கே போட்டுருக்குறோம், கை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். 4 நாள் போட்டோம், நல்லாகுது, திருப்பி விட்டா வந்துடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நோய் கிடலை, ட்ரீட்மெண்ட் எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம், அறிகுறி சிம்டம்ஸுக்கு தான் ட்ரீட்மெண்ட் போகுதே உடைய நோய்க்கு ட்ரீட்மெண்ட் போட. அப்போ என்ன செய்யணும், முதல்ல நோய் நாடி, நோய் முதல் நாடி, அவற்றின் வாய் நாடி, வாய்ப்பட முதல்ல நோய்க்கான மூல காரணம் என்னமோ அது ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் இது சரியாகும். இப்போ நம்ம தன்முனைக்கு நானே செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேங்கிறதெல்லாம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, இதெல்லாம் சிம்டம்ஸு. இது நோய் கிடையாது, இது என்னது, நோய்க்கான அறிகுறி. நோய் எங்க இருக்கு, உள்ள அறிவுல இருக்கு. ஆணவம் என்கின்ற நோய் அறிவுல இருக்கு. அது கெடாத வரைக்கும் நாம என்ன சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது அப்படின்னு 100 தடவை சொல்லிக்கிட்டாலும் அது வந்து முன்னாடி இல்லைன்னா மீறி என்ன செய்வோம், நான் சொல்லக்கூடாதாமா, ஐயே அடியனுக்கு கொடுத்துருங்களேமோ. எப்படி கொடுப்போம், எனக்கு கொடுன்னு கேட்க மாட்டோம், என்ன கேட்போம், அடியே எனக்கு கொடுத்துருங்க. லாங்குவேஜ் மாறி இருக்கு, பேசுற லாங்குவேஜ் தான் மாறி இருக்கு. என்ன மாறல, நோக்கம் மாறல. நான்கிற எண்ணம் இருக்கு. நான் சொன்னா தப்பாமா, அதனால என்ன செஞ்சுக்கலாம், அடியே எளியே ஆதியே நாயே பேயே அப்படியெல்லாம் சொல்லிக்க வேண்டியது. ஆனா என்னது, என்கிட்ட கொடுத்துருங்க, புரியுதுங்களா? அப்ப என்ன பிரயோஜனமே இல்லை. அது நீ எப்படி வேணாலும் சொல்லிங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இவர் என்ன சொல்ற, நான் சொல்றேன், ஆனா என்ன சொல்லிட்டாரு, வேண்டாம், அடியேனுக்கு வேண்டும். கேட்கறதுக்கு இது ரொம்ப பணிவா இருக்கிற மாதிரி, அவர் ஏதோ மிரட்டுற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில அவர் இது எதுவும் வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீங்க வச்சுக்க அப்படிங்கும் போது அவர் என்ன செய்யறாரு, அதை ஊர்த்து நிக்கிறாரா இல்லையா? அப்போ அவர் எந்த லாங்குவேஜ் வேணாலும் பேசணும், தொடி எப்படி வேணாலும் இருந்துருக்கு. ஆனா அறிவுல என்ன இருக்கு, அது மீது விருப்பம் இல்லை, நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறது. நாம அப்படியே ரொம்ப படிவா, அப்படியே சில பேர் பேச மாட்டாங்க, அப்படியே நம்மளுக்கு இது கொடுப்பாங்களா, கொடுத்தா வாங்கிக்கலாம், அப்படியே 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 படுற மாதிரி நின்றுட்டே இருக்குது. நம்மளுக்கு இது பார்த்து கொடுப்பாங்களா, ஏன்னா கேட்கக்கூடாது, அவங்களா கொடுத்தா வாங்கிக்கலாம்னு செய்யலாம். அவங்க பார்க்குற மாதிரி போய் நின்றுக்கிறது, அப்படியே பார்த்து மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்கு, நம்மளா கேட்கக்கூடாது. ஏமா வேணுமா அப்படின்னா பிராண கை நிற்கலாம். இப்போ இந்த பேச்சு மட்டும்தான் கேட்டிருக்கு, என்ன கேட்டிருக்கு, பேச்சு மட்டும் கேட்டிருக்கு. ஆனா அறிவுல என்ன இருக்கு, வேணும் வேணுங்கிற என்ன இருக்கு. இப்போ அதுவும் பிரயோஜனம் இல்லை, புரியுதுங்களா? அப்போ இயல்பாகவே நமக்கு அந்த மீது என்ன ஒரு ஓர்ப்பு வரணும், ஓர்ப்பு வரணும். அது வந்தாதான் சரி. டீ வந்துருச்சு, ஓர்ப்பு ஒரு தடவை வண்டி டீ வந்துருச்சு. சரி டீயை குடிங்க, குடிச்சிட்டு இந்த பொழிப்புரை குடிச்சிடலாம்.